நம்ம மண்ணடியில் 250 வருஷத்தோட ஒரு பள்ளிவாசல் இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? இந்த பள்ளிவாசல் பார்த்தீங்க அப்படின்னா 1199வது ஹிஜ்ரியில் 1784வது வருஷம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த பள்ளியும் வாலாஜா பள்ளியும் பார்க்க கிட்டத்தட்ட சிமிலராகவே இருக்கும். இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. அதனாலேயே இந்த பள்ளி வந்து பார்க்க ஒரு 19th சென்ச்சுரியில் கட்டின பள்ளி மாதிரி இருக்கும். அந்த மெஹராப்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சில அல்ஃபாஸ்கள் எழுதிப்பட்டிருக்கும். அது கிட்டத்தட்ட பார்க்க உருது மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு ஹஸ்ரத்தை வச்சு கன்ஃபார்ம் பண்ண போது தான் அது ஃபார்சி அப்படின்னு தெரிஞ்சிச்சு. मस्जिद मामूर बना कि खिताबश अज जानिब हक़ वाला जा साल इतमाम इमारत ज़कलाम हातिफ कश्त मफ़हूम के मामूर शुद ही बैतुल्लाह. ஆர்காட் நவாப் முகமது அலி வாலாஜா அவங்களால கட்டப்பட்டது. யாரோட கோரிக்கையால அப்படின்னா ஆலிம் சுலைமான் லப்பை அவங்களால. இவங்க யார் அப்படின்னா சதகத்துல் அப்பாவோட பேரப்பசங்கள்ல இவங்களும் ஒருத்தவங்க. சதகத்துல் அப்பா காயல்பட்டினம் கீழக்கரை சார்ந்தவங்க. அவங்க ஒரு ஃபுகஹா, அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு உலமா. இவங்க அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி காலத்துல அவங்களோட கோர்ட்ல சீஃப் அட்வைசராகவும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி காலத்துல ஃபத்வாயே ஆலம்கிரி அப்படின்றத கிதாப் முகமல் செய்யறதுக்கு இவங்களும் ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னே கருதப்படுது. இவங்களோட இல்மு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா ஆல் ஓவர் சவுத்துல இவங்களோட பேர் தெரியாதவங்க ஆளே கிடையாது. அது மட்டும் இல்லாம மன்னர் சேதுபதி அவருங்க ராமநாதபுரத்தை ஆண்டு கொண்டு இருக்க போது இவங்களுக்கு ரொம்ப மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நடத்தி கொண்டும் இருந்திருக்காங்க. இதுதான் மஸ்ஜிதே மாமூர் அங்கப்பநாயக்கன் ஸ்ட்ரீட்ல இருக்கு. இது போல புது புது வீடியோஸ்க்கு நம்மளோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட மொஹல்லாலையும் இந்த மாதிரி பள்ளிவாசல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்ஷால்லா கண்டிப்பாக அதையும் கவர் பண்ணுவோம்.